Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா temperature convert பண்றதுக்கு Pythonல என்ன மாதிரி கோட் எழுதணும் அப்படி நம்ம பார்த்தோம். So அந்த வீடியோல ஒரு டெம்பரேச்சரை நம்ம செல்சியஸ்ல கொடுத்தோம்னா அது எப்படி நம்ம ஃபாரன்ஹீட்டா கன்வர்ட் பண்றது, அப்புறம் ஃபாரன்ஹீட்டா கொடுத்த ஒரு டெம்பரேச்சரை எப்படி திரும்ப செல்சியஸ்க்கா மாத்துறது அப்படினு தான் நம்ம பார்த்தோம். So previous வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, so please நீங்க அந்த வீடியோவும் போய் பாருங்க. So that நம்ம ஃபர்தரா பார்க்க போற ப்ரோகிராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரையாங்கிளோட ஏரியாவை கால்குலேட் பண்றதுக்கு எப்படி பைத்தான் கோட் எழுதணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும். ஸோ ட்ரையாங்கிள் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 3 சைட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு சைட் ஏ சொல்லுவாங்க, இது வந்துட்டு சைட் பி, இது வந்து சைட் சி. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நாம ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஸ்வல் எப்பயுமே நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணணும்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமுக்குமே நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்கணும்ங்கிறத ஃப்ரேம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு கோட் லாஜிக் என்னன்னு யோசிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் என்ன கேட்கணும் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸை வந்து என்ட்ரு பண்ணுங்க அப்படின்ட்டு அதை நம்ம கிட்ட கேட்கணும். ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமேட்டு கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லாஜிக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட அவுட்புட் என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க இந்த 3 சைட்ஸுக்கு இதுதான் உங்களோட ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து சொல்லணும். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்புட் தருவோம், லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூஸுக்கு அதோட ட்ரையாங்கிளோட ஏரியா என்னவோ அந்த ஏரியாவை நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லணும். ஸோ இதுதான் நம்ம இப்போ பண்ண போகிற டாஸ்க்கு. ஸோ இதை இப்போ நாம் ஒரு ஹியூமன் கிட்ட சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா 3 சைட்ஸை வந்து கேட்பாங்க. ஸோ 3 சைட்ஸ் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஸோ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டே அவங்க மைண்டில் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் என்ன ஃபார்முலா படித்தோமோ அந்த ஃபார்முலாவை தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு செமி பேராமீட்டர் அப்படின்ட்டு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ செமி பேராமீட்டரோட ஃபார்முலா எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா S is equals to A plus B plus C அதுக்கப்புறமேட்டு டிவைடட் பை 2. ஸோ இந்த ஏபிசிங்கிறது எதுவுமே இல்லை, நம்ம இங்கே கொடுக்க போகிற இந்த 3 வேல்யூஸ் தான். அதாவது அந்த 3 சைட் ஏபிசி இந்த இடத்துல நம்ம எழுதிருந்தோம் இல்லையா ஏபிசி. ஸோ அதுதான் இந்த இடத்துலையும் அந்த ஏபிசி 3 வேல்யூமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு வர வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அதோட வேல்யூவை தான் நம்ம வந்துட்டு எஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எஸ் என்ன அப்படின்னா செமி பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த செமி பேராமீட்டர் நம்ம எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த செமி பேராமீட்டர் வந்து தேவைப்படுது. ஸோ இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச எஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ அந்த எஸ் வேல்யூவும் அதுக்கப்புறமேட்டு ஏபிசி இந்த 3 வேல்யூஸ் அதுக்கப்புறமேட்டு 0.5. ஸோ 0.5 வந்துட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அந்த ஸ்கொயர் ரூட்டை தான் வந்துட்டு இந்த இடத்துல 0.5 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதை பைத்தான் கோடில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம்.
ஓகே, இப்போ இந்த கூட நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 லைன் வந்திருக்கு. ஃபஸ்ட் லைனில் செமி பேராமீட்டர் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் ஃபஸ்ட் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 லைன்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 சைட்ஸுக்கு நம்ம வந்து வேல்யூ தரும். ஸோ ஏக்கு வந்து 5, பிக்கு வந்து 6, சிக்கு வந்துட்டு 7 அப்படின்னு வேல்யூ தரும். ஸோ இந்த லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செமி பேராமீட்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல சொன்ன இந்த ஸ்டெப்பை நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா 5 + 6 + 7 மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ வரும் இல்லையா? ஸோ அந்த வேல்யூவை டிவைடட் பை 2 பண்ணுவாங்க. ஸோ 2 பண்ணும்போது என்ன வேல்யூ இருக்குமோ அதை வந்துட்டு எஸ்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 9.0ன்னு இருக்கும். ஸோ அந்த 9.0வை எஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல எதனால 0.0 வருது அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணும்போது பைத்தான் எப்பயுமே வந்துட்டு நம்ம இன்ட் நம்பரை டிவைட் பண்ணாலுமே நம்மளுக்கு ரிட்டர்ன் டைப் வந்து ஃப்ளோட்டில் தான் கொடுக்கும். அதனால தான் இந்த இடத்துல நம்மளுக்கு டெசிமலில், அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டில் நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட் செமி பேராமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த எஸ்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் தெரியணும் தான் நான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் இந்த இடத்துல என்ன கேல்குலேஷன் நடந்தது, என்ன எஸ்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல இந்த வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எஸ்ஸை வந்து இந்த இடத்துல 9.0 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல தான் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா எழுதிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாவை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா பிராக்கெட் இதோட க்ளோஸ் ஆயிரும், இந்த இடத்துல க்ளோஸ் ஆகாது. ஆக்சுவலாக இந்த பிராக்கெட் கிடையாது. ஸோ எஸ் மைனஸ் சி இந்த டபுள் பிராக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு டபுள் ஸ்டார் 0.5. ஸோ இதுதான் கரெக்டான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பெர்ஃபார்ம் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஸோட வேல்யூ கொடுத்துருக்கோமா? ஸோ எஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 9.0. அதுக்கப்புறமேட்டு ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், அதுக்கப்புறமேட்டு எஸ் மைனஸ் 8. ஸோ எஸ்ஸோட வேல்யூ திரும்ப 9.0 மைனஸ் ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா 5. ஸோ அந்த 5 இங்கே இருக்கும். திரும்ப அதுக்கப்புறமேட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், அதுக்கப்புறமேட்டு 9.0 மைனஸ் பியோட வேல்யூ வந்து 6. அதுக்கப்புறமேட்டு திரும்ப மல்டிப்ளிகேஷன், அப்புறமேட்டு திரும்ப 9.0 மைனஸ் சியில் என்ன இருக்குது அப்படின்னா 7 இருக்குது. அந்த 7 இங்கே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு டபுள் ஆஸ்ட்ரிக் அதுக்கப்புறமேட்டு 0.5. ஸோ இந்த டபுள் ஆஸ்ட்ரிக்ல நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ இந்த டபுள் ஆஸ்ட்ரிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம தியரிட்டிக்கல் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இன்னர் பிராக்கெட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு சால்வ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இது சால்வ் ஆகும், அதுக்கப்புறமேட்டு செகண்டு, அதுக்கப்புறமேட்டு தேர்டு. ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்க ப்ராக்கெட்ஸ் எல்லாமே சால்வ் ஆனதுக்கப்புறமேட்டு திரும்ப இந்த வேல்யூ சால்வ் ஆகும். ஸோ இது வந்துட்டு 4th, திரும்ப வந்த வேல்யூவோட இது சால்வ் ஆகும். ஸோ இது வந்துட்டு 5th, லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ வந்துட்டு இந்த 9.0வோட மல்டிப்ளை ஆகும். ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ நம்மளுக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த வேல்யூக்கு வந்துட்டு ஸ்கொயர் ரூட் எடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டை தான் நம்ம இந்த இடத்துல 0.5 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா 14.696 அப்படின்னு இந்த அளவுக்கு நம்மளுக்கு பாயிண்ட்ஸில் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆஃப் 5, 6, 7. அதாவது ஒரு சைடு வந்துட்டு 5, இன்னொரு சைடு வந்துட்டு 6, இன்னொரு சைடு வந்துட்டு 7. இந்த 3 சைட்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்துட்டு இதுதான் அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இது கரெக்ட் தானு கிராஸ் செக் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டிருந்த ஒரு சைட் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சைட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற அதே வேல்யூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ 5, செகண்ட் வேல்யூ 6, தேர்ட் வேல்யூ வந்துட்டு 7. ஸோ ஃபஸ்ட்டு அதை கால்குலேட் பண்ணி மாடுலோ பண்ணும்போது டிவிஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 9 வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா 14.697 அப்படின்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதே அவுட்புட் தான் நாம் கோட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்திருந்தது. ஸோ 16.966 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா நம்மளுக்கும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் மாதிரியே வந்துருச்சு. பட் ஆனால் ஒரு சின்ன கரெக்ஷன் தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே நான் இந்த இடத்துல வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டேன். இதை வந்து ரன் டைமில் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். சேம் இதே கோடு தான். ஸோ அதுக்கு நான் இதே கோடை நான் வந்துட்டு காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன தரேன் அப்படின்னா இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் இதே வேல்யூ. ஸோ இதே காப்பி பண்ணி ரிமைனிங் இருக்க பி அண்ட் சிக்கும் நான் அதே போட்டுடுறேன். இது வந்து பிக்கு, இது வந்துட்டு சிக்கு. சைட்ஸ் மட்டும் மாற்றிடலாம். என்டர் பியோட வேல்யூ, என்டர் சியோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைட் ஏயோட வேல்யூ கேட்குது. ஃபஸ்ட்டு வேல்யூ 5,
அதுக்கப்புறமேட்டு செகண்ட் வேல்யூ கேட்குது 6, அதுக்கப்புறமேட்டு தேர்ட் வேல்யூ கேட்குது தரேன் 7. ஸோ இதுக்குமே அதே அவுட்புட் தான் வரும். ஸோ ரெண்டு கோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ நம்ம எப்பயுமே நம்மளோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு வந்துட்டு நம்ம பை கோடே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்து தான் கண்டுபிடிப்போம்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வேல்யூஸ் மாறும்போது அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து வேல்யூ வாங்கி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ரெண்டு கோடும் போட்டிருக்கேன். ஸோ இந்த கோடு வந்துட்டு நம்ம கோட்லேயே நம்ம வேல்யூஸ் கொடுத்துருவோம். இந்த கோடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவுட்புட் ஸ்க்ரீனில் இருந்துட்டு, அதாவது யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கிட்டு நாம் வந்துட்டு கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ப்ரோக்ராம் மூலமாக எப்படி ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எப்படி பைத்தானில் கோட் பண்ணுறதுன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.